அவங்கள பேசாமல் இருக்க சொல்லணும். சிவா திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, வராய்த்திரை மேவிய வரனே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி, தென்தில்லை மண்டினுள் ஆடி போற்றி, என்றனக்காரமுது ஆனாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, புளியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆளிமிசை கல்மீதப்பில் அணைந்த வீரான் அடி போற்றி, வாழி திரு நாவலூர் வந்தொண்டர் வதம் போற்றி, ஒளிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி, ஈராண்டில் சிவஞானம் வெற்றுயர்ந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி, நாராண்ட வல்லடியார்க்கு அருள் உரிந்த அருள்நந்தி நற்றாள் போற்றி, நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்த நிலத்தாள் போற்றி, சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் சம்பதும திருத்தாள் போற்றி போற்றி, சக்தி விநாயகர் அம்மையப்பர் முருகப்பெருமான் எல்லா தெய்வங்களையும் வணங்கி, சமயக்குறவர் சந்தானக்குறவர் அகச்சந்தானம் புறச்சந்தானம் திருமுறை சித்தாந்தம் அனைத்தையும் வணங்கி வகுப்பை தொடங்கலாம். அப்பர் சுவாமிகள் அருளிய 4ஆம் திருமுறை பதிகை எண் 33 தானே? 33வது பதிகத்தில் கடைசி மந்திரம். பொருள் எழுதுங்க. கைலை மலையை எடுத்து, கைலை மலையை ராவணன் எடுத்தான். அதை கண்டு அம்மை அஞ்சினாள். இறைவன் அவனுடைய தலைகள் 10ஐயும் நசுக்கினார். திருமுறை காட்டு இறைவன் பற்றுகளுக்கு காரணமாக இருக்கிற இந்த உடல் தொடர்பான பிறவியை போக்கி அருள இறைவனுக்குரிய பணிகளை செய்யுங்கள், இறைவனை மகிழ்ந்து வழிபடுங்கள். ராவணனை தண்டித்தான்ங்கிறது செய்தி, அது ஒரு பகுதி செய்தி. ரெண்டாவது, பற்றுக்கு காரணமான இந்த உடம்பை நீங்கள் ஒழிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இறைவனுக்கு பணி செய்யுங்க, அவ்வளோதான் செய்தி. விளக்கம்: அப்பர் சுவாமிகள் தன்னுடைய எல்லா பதிகங்களிலும் 10வது மந்திரத்தில் பெரும்பாலும் ராவணனை சொல்லுவார். அதை இங்கு சொல்கிறார். ஞானசம்பந்தர் 8வது மந்திரத்தில் சொல்லுவார், அப்பர் 10வது மந்திரத்தில் சொல்லுவார். 8வது மந்திரத்தில் ஞானசம்பந்தர் சொல்லுவது, ராவணன் தவறு செய்தான், திருந்திய போது அருள் செய்தார் இறைவன் என்பதை சொல்ல. அப்பர் சுவாமிகள் ராவணனை சொல்லுவது, தவறு செய்து அவனுக்கு அருள் செய்யுங்க, எனக்கும் அருள் செய்யுங்கிற கோணத்தில் சொல்லுவார். இவன் தான் பேசிகிட்டு இருக்கான். அந்த பிள்ளைகள்லாம் கரெக்டாக தான் இருக்குது. இந்த உளறுவாயந்தான் எல்லாம் காரணம். அதாவது சமண சமயத்துக்கு தான் சென்று வந்ததை அப்பர் ஒரு தவறாக கருதினார். ஞானசம்பந்தர் ஒரு தப்பும் பண்ணலையே, அதனால் அவர் தவறுகளை சொல்ல வேண்டியதில்லைல்ல. மந்திரத்தை இப்போ படித்து பாருங்கள். பிடி உடை ஆக்கை அப்படின்னா துன்பத்திற்கு இடமான உடம்புன்னு அர்த்தம். யாக்கைன்னு உடம்பு. தன்னை பிறப்பறுத்து உய்ய வேண்டில், உய்யனா உயர்தல், பணிவுடை தொழில்கள் போண்டு பக்தர்கள் பற்றினாலே துணிவுடை அரக்கனோடி எடுத்தும் தோகை அஞ்ச, தோகைனா அம்மை, மணிமுடு பத்திருத்தார் மாமரை காடனாரே. அதில் ராவணன் செய்தியை முடிச்சிடலாம். ராவணன் துணிவுடையவனாக வேகமாக சென்று கையிலேயே எடுத்தான்.
அவனுடைய வீரம் சரி, ஆனால் அந்த வீரத்தை காட்டிய இடம் தவறு. மேலும் இறைவன் இருக்கிற மலை என்று கூட பார்க்காமல் முனைப்பு காட்டினான். அந்த ராவணனுடைய தேரை இயக்குகிறவன் வேண்டான்னு சொல்கிறான், அதே மீறி இயக்க சொல்கிறான். அப்படின்னா அதுக்கு முனைப்பு காரணமாக இருந்துச்சு. வாங்க சிவார்ப்பணம். சிவார்ப்பணம். ராவணனுடைய செய்கையை கண்டு அம்மை அஞ்சினாள். அம்மைன்னு சொல்லாமல் தோகைங்கிறார். உருவகம் அம்மை மயில் மாதிரி இருக்கிறதுனால தோகைங்கிறார். சைவ சமயத்தில் மயில்ங்கிறது ஒளியை குறிக்கும். ஒளி, மயில்ங்கிறது ஒளியை குறிக்கும். குயில்ங்கிறது நாதத்தை குறிக்கும். அம்மையினாலே ஒளி தான். அம்மை, அருள், ஒளி, ஜோதி, மேனி எல்லாத்துக்கும் ஒரே அர்த்தம்தான். அம்மை, திருவடி, அருள், ஒளி, திருமேனி எல்லாத்துக்கும் அர்த்தம் ஒன்று தான். அம்மை அஞ்சினாள் என்று சொல்லுவது ராவணன் செயலினால் அம்மை அஞ்சினாள் அப்படின்னு பொருள் கிடையாது. அப்படி பொருள் எடுக்கக்கூடாது. ராவணன் செய்கைக்காக சீதையே பயப்படலை, அப்புறம் பார்வதி எப்படி பயப்படும்? ராவணனுடைய செய்கையை கண்டு சீதையே பயப்படலை. சீதைங்கிறது பார்வதியினுடைய ஒரு கூறு தான். பெரிய சக்தியினுடைய ஒரு கூறு தான் சீதை. பராசக்தியிலிருந்து தான் எல்லா சக்தியும் வருது. அது மட்டும் இல்லை, கெட்டது செய்ய அவன் வரும்போதே பயப்படலை சீதை. இப்போ பராசக்தி எப்படி ராவணனுக்கு பயப்படும்? இப்படி ஒரு கேள்வி இருக்குது. அதில் நம்ம இந்த கேள்வி எங்கே ஒரு மந்திரம்னா 15 கேள்வி இருக்கும். எந்த கேள்வியும் கேட்காம தாளத்தை போட்டு பாடிட்டு போயிட்டே இருந்து இப்படியே போய் வருஷங்கள் ஓடி என்ன பயன்? பாடுறதுன்னா புரிஞ்சு பாடலைன்னா பயன் கிடையாது. நம்ம இந்த பாடுறவங்களையெல்லாம் பெருசாக பேசி பேசி தான் கெட்டது. அந்த பாடுறவங்க என்ன புரிஞ்சு பாடணும்? பொருள் தெரியாமல் பாடி என்ன பிரயோஜனம்? இப்போ இதில் ஒரு கேள்வி, என்ன கேள்வினா, அப்போ அம்மை அஞ்சியது யாருக்காகனா உயிர்களுக்காக. அம்மை அஞ்சியது அதாவது இயற்கைக்கு எது மாயனும், இயற்கைக்கு மாறாக எது நடந்தாலும் உயிர்களுக்காக அம்மை பயப்படும். அவ்வளோதான் விஷயம். அம்மை பயப்படலை. அப்படின்னா அம்மை எப்படி திரிசூலியாக வருது? அப்போ அம்மைக்கு திரிசூலம் எதுக்கு? 2 முருங்கைக்காயை கையில் கொடுத்துடலாமா? சமையல் பண்ணுறது அதுக்கும் ஒரு அம்மை இருக்குது. எந்த அம்மை? அன்னபூரணியா? அவன் நல்ல நீளமாக நம்ம நாட்டு முருங்கைக்காய் இல்லாமல் சீசன் முருங்கைக்காய் 2 கொடுத்துடலாமா? யோசிக்கிறதே இல்லை யாரும். இதில் பயப்பட்டாங்கன்னு சொல்லி முடிச்சிடலாம். அம்மைக்கு இதனால் ஒரு இழுக்கு வருமேன்னு என்ன செய்கிறது இல்லை. அப்புறம் என்ன அர்த்தத்தில் சொல்கிறாருன்னு கண்டுபிடிக்கிறது கிடையாது. அவர் வேறு அர்த்தத்தில் சொல்லிகிட்டு இருக்கிறார். அப்படின்னா அம்மை எப்படி திரிசூலத்தை வச்சுக்கிட்டு, அம்மை எப்படி அசுரர்களை அழிச்சுது, துர்க்கையா எப்படி வந்தது, பயப்படுற காளியா எப்படி வந்தது, மகா காளியா எப்படி வந்தது, சண்டனை அழித்தது எப்படி, முண்டனை அழித்தது எப்படி, அவளுடைய தேவி பாகவதம்ங்கிற நூல் எப்படி வந்தது, யாருடைய வீரத்தில்? இத்தனை கேள்வி அதுக்கு பின்னால் இருக்குது. அம்மை அஞ்சியது என்பது இயற்கைக்கு மாறாக என்ன நடந்தாலும் யார் பயப்படுவா? அம்மை பயப்படும். இப்போ நம்ம வீட்டிலையே அப்பா ஏதோ ஒரு ஊர் பஞ்சாயத்து எடுத்துகிட்டு வந்துட்டார்னு வச்சுடுங்களேன். அதுக்கு இந்த வீட்டில் அம்மாவுக்கு தகவல் தெரிஞ்சதுன்னா அம்மா உங்களுக்கு இது தேவையில்லாத வேலை எதுக்கு? அவன் கடைசியில் உங்கள் தம்பி பிஸ்னஸை டிஸ்டர்ப் பண்ணுவான், நம்ம பிள்ளைகளுடைய படிப்பை டிஸ்டர்ப் பண்ணுவான், தோட்டத்தை டிஸ்டர்ப் பண்ணி எல்லா பிரச்சனையும் யார் எழுப்பா? உடனே அப்பா சொல்லுவார், இந்த தேவையில்லாத கற்பனையெல்லாம் உனக்கு எதுக்கு? இதை பெருசுபடுத்துறது யார் தான்? சின்ன பிரச்சனை. எனக்கு அந்த நாயை எதிர்க்க முடியலன்னா நான் எதிர்க்கிறேன், உனக்கு எதுக்கு தேவையில்லாத வேலைம்பார். இது டோட்டலாக உங்களுக்கு தேவையே இல்லைங்க. நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு செய்வீங்க, அதனால் குடும்பத்துக்குள்ள நிறைய பிரச்சனை வரும். உங்கள் தம்பி பிஸ்னஸ் பாதிக்கும், என் மகன் இது பாதிக்கும்னு எல்லாத்தையும் எடுத்து விட்டுரும். யார்? அதே தான் இங்கே நிலைமை. யார்? அம்மை பயப்படுகிறது. இயற்கைக்கு மாறாக இப்படி ஒரு மோசமானவனா?
சிவபெருமானுடைய மலையை தூக்குறான்னா அப்போ சராசரி மக்களுடைய சிவஸ்தி காலனியில் குடியிருக்கிறவங்க வீடெல்லாம் என்ன ஆகுறது? ப்ராக்டிக்கலாக சிம்பிளாக யோசிங்க. சிவபெருமான் இருக்கிற கைலை மலையே தூக்குறான்னா அப்போ சராசரி மனிதன்லாம் என்ன ஆகிறது? அது அந்த யோசனை யாருக்கு? அம்மைக்கு. அதனால தான் பயப்படுது. அம்மை மருண்டு பார்த்தால்னு ஒரு நிறைய இடங்களில் மான் போல பார்த்தால்னு வரும். மானின் நேர்விழி மாதரார்னு அம்மைக்கு பேர். மானை போல பார்க்கிறாள்னு வரும். மானினுடைய பார்வையில் ஒரு அச்சம் இருக்கும் எப்போவுமே. ஏன்னா அது கொடிய விலங்குகளை தாங்க முடியாத ஒரு உயிரினம். சிங்கத்தோடையோ புலியோடையோ எதிர்த்து போராட முடியாத ஒரு இனம். ஆனால் சிங்கம் புலி கரடியால் தான் யாருடைய மரணமே, மானினுடைய மரணமே இருக்கும். எவ்வளவு தான் ஓடுனாலும் எல்லாமே சுற்றி வளைச்சி கடிச்சு கொதறி கொன்னுவிடும். எதை? மானை, முதலை, இதெல்லாம். அது மாதிரி அம்மையுடைய கண்ணில் ஒரு அச்சம் இருக்குங்கிறத கூட நான் வித்தியாசமான பொருளில் சொல்லி கொடுத்தேன். அம்மை கண்ணில் ஏன் அச்சம் இருக்குன்னா அதுவும் யாரை பற்றிய அச்சம்தான்? உயிர்களை பற்றிய அச்சம்தான். உயிர்களை பற்றிய அச்சம்தான். அதுக்கு ஒரு உதாரணம் கூட சொல்லி கொடுத்தேன். இப்போ நம்ம வீட்டில் ஒரு பையன் இருக்கிறான், அண்ணனோ தம்பியோ இருக்கிறான், கல்யாணம் ஆகலை, ஒரு வேலையும் கிடைக்க மாட்டேக்கு, பொண்ணு கிடைக்க மாட்டேக்கு, வேலை எதுவுமே கிடைக்க மாட்டேக்குது. ஏதோ ஒரு கம்பெனியில் கொண்டு சும்மா டெம்பரரியாக விட்டுட்டு வந்தாச்சு. ஒரு பள்ளிக்கூடத்தில் கொண்டு வாத்தியார் வேலைக்கு விட்டாச்சு. சம்பளம் 1000 ரூபா, ஆனால் வெளியே தெரியாது என்ன வேலைன்னு சொல்கிறது. எனக்கு தெரிஞ்சு இப்படி 40-50 பேர் கல்யாணம் பண்ணானுங்க. பள்ளிக்கூடத்துக்குள்ளே வந்துட்டு கல்யாணத்தை பண்ணிடுவானுங்க. அரசாங்க பள்ளிக்கூடத்தில் வேலை பார்க்குறாருன்னு சொல்லி கல்யாணத்தை பண்ணிடலான்னு யார் பிளான் பண்ணியாச்சு? அம்மா பிளான் பண்ணிட்டு. கெட்ட எண்ணெல்லாம் கிடையாது, பண்ணியாச்சு. ஆமாம். இப்போ பெண்ணு வீட்டுக்காரங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொண்ணு எல்லாம் இருந்து பேசுகிறாங்க. அப்போ அவங்க அம்மா அவங்ககிட்ட என்ன சொல்லி வச்சுருக்கோம்? என்ன சொன்னாலும் நீ எதுவும் வாயன்னு செய்யாத, திறக்காத. இவன் வேறு உளறுவாய், எதுக்கெடுத்தாலும் உண்மை பேசுகிறவன். அர்ஜுனன் யார் வீட்டு? அரிச்சந்திரன் வீட்டு பக்கத்து வீட்டுக்காரன். அவங்ககிட்ட என்ன சொல்லி வச்சுருவோம் அந்த அம்மா? வாயை திறக்காத. கவர்மெண்ட் ஸ்கூலில் வேலை பார்க்குறீங்களா தம்பி? ஆமாம். சம்பளம் அது இனி சொல்லுவாங்க. இனி அப்படி ஏதாவது உளரணுமே தவிர 1000 ரூபா இப்படியெல்லாம் சொல்லிடாத. இப்போ இந்த பஞ்சாயத்து நடந்துட்டு இருக்கும்போது அம்மையுடைய கண் எப்படி இருக்கும்? யாரையே பார்க்கும்? பையனையே பார்க்கும். இப்படி எதையாவது சிக்னல் போட்டுக்கிட்டே இருக்கும். இதே தான் நம்ம குருநாதரை வச்சுக்கிட்டே பேசினேன். இதே மாதிரி தான் அம்மையோட ஆன்மாக்கள் விஷயத்தில் அம்மை யார்கிட்ட ஓட்டுது? எல்லா உயிரும் தப்பாக பண்ணிட்டு தானே போய் நிற்குது. சரியாக பண்ணிவிட்டு யார் போய் நிற்கிறா? அப்போ எல்லா உயிர்களுக்கும் யார் பரிந்து பேச வேண்டி இருக்குது? அப்போது அவங்க கண்ணு 24 ஹவர் எதில் இருக்குது? மறுச்சி. முருகனை பற்றியோ விநாயகரை பற்றியோ சிவனை பற்றியோ பயம் கிடையாது. அவர் தான் சமையலே வேண்டாம் பிச்சை எடுத்து சாப்பிட்றேங்கிறாரு. சமையலே வேண்டாம் பிச்சை எடுத்து சாப்பிட்றேங்கிறாரு. இவர் ஞானப்பழம் போதுங்கிறாரு. புரியுதா? அவர் ஏற்கனவே வயிறு பண்டி விழுந்து கிடக்குது. இவ யாரை பற்றி தான் கவலைப்பட வேண்டி இருக்குது? அம்மையப்பரே உலகுக்கு அம்மையப்பர்னு சாஸ்திரம் சொன்னதுனால உயிர் அம்மை கவலைப்பட வேண்டியதை யாரை பற்றி தான்? ஆமாம். அப்படியெல்லாம் நீங்கள் அதை வாழ்வியலோடு சிந்திச்சாதான் அது புரியும். இதான் அம்மை அஞ்சது தான் இதில் முக்கியமான செய்தி. அதை இதில் பதிவு பண்ணார். ராவணனை தண்டித்தார். அதில் அடுத்து நம்ம இந்த முதல் பகுதிக்கு வர்றோம். இந்த உடம்பு துன்பத்திற்குரிய இடம். வினையினால் வந்தது தான் உடம்பு. ஒருவருக்கு நல்வினை செய்கிறதுக்கு மட்டும் உடம்பு, தீவினை செய்ய மட்டும் உடம்புன்னு கொடுக்க முடியாது. இருவினைக்கு தான் உடம்பு. எப்போ இருவினைக்குரியதாக உடம்பு ஆய்விடுகிறதோ அப்போதே அது துன்பத்திற்கு இடமாகிறது. இப்போ நாங்கள் ஈரோட்டில் மேல்நிலை வகுப்பில் நல்வினை தங்கச்சங்கிலின்னா தீவினை இரும்பு சங்கிலி அப்படின்னு இப்போ தான் நடத்தணும். வினையே பந்தம்தான். அந்த 2 வினைகளுக்கு காரணமாக இருக்கக்கூடியதாக உடம்பு இருக்குது. அந்த உடம்பு வினையும் உடம்பும் சேரும்போது பற்று சேர்ந்துருது. நேற்றைய பாடத்தில் கூட பதிவு செஞ்சு அனுப்பணும். மெய்வாய் கண்மூக்கு செவி தான் உயிர்களுக்கு தடைங்கிறாங்க. நேற்று தான் படித்தோம். மெய்வாய் கண்மூக்கு செவி தான் உயிர்களுக்கு தடைங்கிறாங்க. ஆனால் என்னென்னா நம்ம பணத்தை நேசிக்கிறோம். பணத்தை யாரும் சாப்பிட்றதில்ல, தங்கத்தை யாரும் சாப்பிட்றதில்ல, காரை சாப்பிட்றதில்ல. நம்முடைய ஐம்புலன்களுக்கும் நம்முடைய காருக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனாலும் அவைகளெல்லாம் ஒரு கட்டத்தில் எதாக மாறிக்கொள்ளும்? ஐம்புலன் சம்மந்தப்பட்டதாக மாறிக்கொள்ளும். நம்ம கார் அழகாலன்னா நமக்கு பிடிக்காது. அப்போ கண்ணு சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனை காருக்கு தொடர்பாகுது. அப்போ நம்முடைய ஐம்புலன்களை இறைவசப்படுத்தணும். அதனால தான் அங்கே மாறி எனது வாயை வாழ்த்து கண்டாய், நெஞ்சை நீ நினையாய், கண்கால் காண்மீன்களோ, செவிகால் கேண்மீன்களோ, மூக்கே நீ முரலாய். ஐம்புலன்களை பொருள் வசப்படுத்தாமல் அருள் வசப்படுத்தணும்.
வாழ்த்த வாயும் நினைக்க மட நெஞ்சும் தாழ்த்த சென்னியும் அப்பர் சுவாமிகள், சிந்தனை நிந்தன காய்க்கி மாணிக்க வாசகர், சிந்தனை நிந்தன காய்க்கி நாயினேந்தன் கண்ணினின் திருப்பாத போது காய்க்கி வந்தனையும் மலர்க்கை ஆக்கி வாக்குவன் மணிவார்த்தை காய்க்கி ஐம்புலன்களார. இப்படி ஐம்புலன்களை நெறிப்படுத்தணும். நீங்கள் எல்லா பற்றுக்களும் இந்த அஞ்சில் வந்து சேர்ந்துக்கிடும். இந்த அஞ்சில் வந்து சேர்ந்துக்கிடும். இப்போ வந்து நம்ம நிறைய பணம் ஆசைப்படுறோம். பணம் ஆசைப்பட்டு நிறைய நிலத்தை வாங்கி போடுறோம். நிறைய பணம்னு அலைகிறோம். அதுக்கும் காதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டால், இப்போ பேசி காட்டினேன், அந்த ஈரோட்டில் பேசி காட்டினேன். பணம் நிறைய சம்பாதிக்கிறோம், ஒரு கட்டத்தில் ரெஸ்ட் இல்லை, தூக்கம் இல்லை, கண்ணுக்கு பாதிப்பாகுது, சரியான சாப்பாடு இல்லை, காது நாக்கு சரியாக கையாளப்படலை, எல்லாம் சுற்றி செய்யறதுல தான் வந்து இருக்கு. எனக்கு யாரும் இதை சொல்லித்தரல, நான் தான் சொல்லிட்டு இல்லைறேன். அதுக்கு பிறகு அந்த பிஸ்னஸில் நம்ம ரொம்ப டார்ச்சர் ஆகிறோம், ரொம்ப நெருக்கடி ஆகுது, ப்ரெஷர் ஆகுது, இன்னர் ப்ரெஷர் ஆகுது, டிப்ரெஷன் ஆகுது, மன அழுத்தம் ஆகுது. அப்போது வந்து டாக்டர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் இந்த பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயங்களில் ஒரு மாதிரி பிஸ்னஸ் குறைவுடைய செய்திகள் உங்கள் காதில் விழக்கூடாது, சிவார்ப்பணம். புரியுதா? உங்களுக்கு பிஸ்னஸில் லாஸுங்கிற செய்தி உங்கள் கடைசியில் அது எதுங்க தான் வந்து இருக்குது, காதுக்கு தான் வந்து நிற்கும். நீங்கள் வந்து இது சம்மந்தமான செய்திகள் உங்கள் காதில் விழக்கூடாது, நைட்டு 9 மணிக்கு மேலே செல்ஃபோன் அட்டன் பண்ணாதீங்க, என்ன மில்லே தீப்பிடிச்சு எரிஞ்சாலும் ஃபயர் சர்வீஸுக்கு ஃபோன் பண்ண சொல்லிவிட்டு படுத்து தூங்கிடுங்க. இப்படியெல்லாம் யார் சொல்லிக் கொடுக்குறான்? கடைசியில் அது காதில் தான் வந்து இருக்கும். அப்போ இந்த ஐம்புலன்களையெல்லாம் இறைவனுக்கு பயன்படுத்தணும். அதான் நேற்று புதுசாக ஒரு பாயிண்டை யோசித்தோம். அதான் ஞானிகளெல்லாம் வாய் வந்து சித்தாந்தப்படி 2ஆக பார்க்கணும். ஞானேந்திரியம்னா சுவையறிதல், கண்மேந்திரியம்னா பேசுதல். நீங்கள் உண்மை விளக்கத்தில் பார்த்தா இது தனித்தனியாக வரும். வாய் மட்டும் 2 தடவை வரும். ஞானேந்திரிய பட்டியலில் இது வந்து சுவை பார்க்கறதுக்காக வரும். அதனால தான் நாக்கும்பாங்க, வாயின்னு சொல்ல மாட்டாங்க. கண்மேந்திரியத்தில் வாயும்பாங்க. ஆக்சுவலாக ரெண்டுமே இது, நாக்கு வேறு வாய் வேறையா, எல்லாம் ஒன்று தான். ஆனால் அதே கண்ணப்ப நாயனார் சுவை பார்ப்பதற்குரிய வாயை கொண்டு யாருக்கு சுவை பார்த்தார்? இது நேற்று நம்ம பதிவு செய்தோம், புது பாயிண்டை பதிவு செய்யும். சுவை பார்க்கறதுல கூட நாம் இல்லாமல் யாரை பார்க்கலாம்? இறைவனை பார்க்கலாம். அப்படி அப்போ ஐம்புலன்களுடைய நீங்கள் என்ன பற்று உங்களுக்கு இருந்தால், உங்களுக்கு கார் பற்று, நிலம் பற்று, உங்களுக்கு வீடு பற்று, எந்த பற்றுவாக இருந்தாலும் எல்லாமே எதில் வந்து ஒடுங்கிறோம்? 5 தான் வந்து சேரும். அதனால தான் ஞானிகள் வந்து 8ஆம் நூற்பாவில் ஐம்புலன்களை விடணும்னு சொல்கிறது அதனால தான். எனவே பிறவி பற்று இதை தொடர்பு நம்ம இணைச்சிக்கிடணும். பிறவி உடம்பு பற்று ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. ஆமாம், இந்த பற்றுங்கிறத வந்து பற்றில் தான் நான் அவ்வளோ நேரம் பேசினேன். பற்றுங்கிறது பொருள் பற்றுன்னு சொல்லலாம். சிலருக்கு தோப்பு வேணுங்கிற ஆசை இருக்கும், சிலருக்கு கார் வேணும், நகை வேணுங்கிற ஆசை இருக்கும். அது எல்லாமே கடைசியில் நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த 5 தான் வந்து நிற்கும். இந்த 5 மெய்வாய் கண்மூக்கு செவியில் தான் வந்து நிற்கும். அதில் தான் வந்து நிற்கும். நீங்கள் வந்து பணமாக பார்க்கும்போது அது பணம், அதே பணத்தை ஹோட்டலுக்கு கொண்டு போய் இட்லியாக மாறிடுதில்ல, அந்த பணம் எதாக மாறுது? அப்போ இட்லிக்கு எதுக்கு சம்மந்தம் இருக்குது? பணத்துக்கும் சம்மந்தம் இருக்குது. ஏடிஎம் கார்டுக்கும் இட்லிக்கும் சம்மந்தம் இருக்குது. இப்படி சொல்லித்தரல எனக்கு யாரும். ஐம்புலன்கள் தடைன்னா என்ன தடை சொல்லுங்கள்? அதை நம்ம விரிச்சிருக்கிறோம், நேற்றெல்லாம் நல்லா விரித்து சொல்லியிருக்கிறோம். அதை தான் இதில் சொன்னார். இந்த பற்று போகிறதுக்கு ஒரு வழி தான் சொல்கிறார், இறைவனுக்கு பணி செய்யணுங்கிறார். பிணியுடை ஆக்கை தன்னை பிறப்பரு துய்ய வேண்டில் பணியுடை தொழில்கள் பூண்டு பக்தர்கள் பற்றினாலே. பணியுடை தொழில்கள் பூண்டுனார். பணியுடை தொண்டுனா என்னதுன்னா, வேலையாக வருகின்ற பணி. இப்போ திருக்கோயிலில் வந்து இப்போ நான் பாடம் நடத்துறது பணி தான், நீங்கள் பாடம் கேட்குறது ஒரு பணி தான். ஆனால் நான் பேசிக்கிட்டே இருக்கிறதுனாலையோ நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கிறதுனால கோயில் நடந்துருமா? கோயில் கூட்ட வேண்டாமா, பெருக்க வேண்டாமா, கோலம் போட வேண்டாமா? அது இன்னொரு வகையான பணி. இந்த பணி மட்டும் கிடையாது, முக்கிய பணி எது தான், அதுதான். நான் பேசலை, நீங்கள் கேட்கலைங்கிறது பிரச்சனையே கிடையாது. கோயில்னா கோயிலுக்கு தண்ணி பிடிச்சி வைக்கணும், கோயில் பாத்திரங்களை விளக்கணும், கோயிலுக்கு மடப்பள்ளி சமையல் நடக்கணும், கோலம் போடணும், கூட்டணும். அதனால தான் பணியுடை தொழில்கள்னார். 2ஆக பிரிச்சார் பாருங்க. தொழில் வேற, பணியை உடைய தொழில்னார். இப்போ நாம் எல்லாருமே கோயிலுக்கு வர்றவங்க பக்தர்களாக தானே இருக்கிறோம். கோயில் வந்து கொஞ்சம் நம்ம நடந்து போகிற இடத்துல ஒரு சாக்லேட் பேப்பர் கிடந்தால் கூட கடந்து தானே போகிறோம். அதை எடுக்கிறதுக்கு யாரோ வந்து நியமிக்கப்பட்டிருக்கிற மாதிரியும், டெல்லியிலேருந்து யாரோ அந்த பேப்பர் எடுக்க வர்ற மாதிரி போயிட்டே தான் இருக்கிறோம். நம்ம அதை எடுக்கணுங்கிற என்ன நமக்கு கடைசி மாட்டுக்கு. அப்போ நாம் வந்து பக்தர்களாக இருக்கிறோமே தவிர கோயில் மேலே நமக்கு பணி இல்லை. அதனால தான் என்ன என்கடன்
அவர் ஏன் உழவாரம் செய்தார்? யாருமே இல்லையா? மன்னர்கள் காலத்தில் இருக்கிறவன் இருக்கிறான், இல்லாமல் போகிறான், நமக்கண்ண நீ செய்கிறத செய்யுங்கிறது தான் அவருடைய கருத்து. நீ செய்கிறத செய்யி, அது சம்பளத்துக்கு ஆள் இருக்குது, அது உனக்கு தேவையில்லாத வேலை. நான் பள்ளிக்கூடத்தில் வேலை பார்க்கும்போது பசங்க காரணம் சொல்லுவான் எதுக்கு எடுத்தாலும். திருவிழாவுக்கு போயிட்டேன், வகுப்புக்கு வரல, ஊரில் நோம்பி வகுப்புக்கு வரல, அப்பாவுக்கு உடம்பு செல்ல வகுப்புக்கு இப்படிப்பா. நான் திரும்ப திரும்ப காரணம் சொல்லி பழகுகிறவன் எந்த ஒரு சாதனையும் செய்ய முடியாது அப்படி சொல்லுவேன். கடைசி எப்படி சொல்லுவேன், நாளைக்கு உங்கள் அம்மாவுக்கு ஏன் சாப்பாடு கொடுக்கலன்னு கேட்டால், சார் நான் மில்லுக்கு ஒர்க் ஷாப் தான் சார், நான் ஒர்க் ஷாப் தான் வேலைக்கு போகிறேன் சார், எங்கள் அண்ணன் கலெக்டர் வேலை பார்க்குறான், எங்கள் அம்மாவை பார்க்க வேண்டியது யார் தான் அப்படின்னு நீ சொல்லுவேன். உங்கள் அண்ணன் கலெக்டராக இருக்கட்டு, அல்லது 2 மாவட்டத்துக்கு கூட கலெக்டராக இருக்கட்டு, உங்கள் அம்மாவுக்கு கொடுக்குறது யார் கொடுக்கணும்? அதே மாதிரி தான் சமய பணிகளும். அதை செய்கிறதுக்கு சம்பளத்துக்கு யாரும் இருக்கலாம், 100 பேர் இருக்கலாம், ஒரு சபை இருக்கலாம், அது நமக்கு தேவையில்லாத வேலை. நீ சாமிக்கு என்ன செய்கிறங்கிறது தான். என் கடன் பணி செய்து கிடப்பதுன்னு தான் சொன்னார், நம் கடன் கூட சொல்லலை. அதேமாரி அவர் பணி செய்யும்போது யாரையும் சேர்த்ததா வரலாறே கிடையாது. பெரிய புராணத்தில் வரலாறு இல்லை, யாராக தான் செஞ்சுருக்கிறாரு. நீங்கள் ஒரு கூட்டமாக கிளம்பி வரும்போதே 40 பேர் திங்கிற மாதிரி சாப்பாடு எடுத்துக்கிட்டு நம்ம 500 ரூபாய்க்கு வேலையை சொன்னால் 5000 ரூபாய்க்கு செலவழித்து விட்டுறீங்க. புரியுதா? இப்போ நேற்று ஒரு கோயிலுக்கு போயிருந்தேன், திருவிழாவுக்கு நம்ம இப்போ குகை பெருமாள் சாமி கோயில் தான் போயிருந்தேன். குகை பெருமாள் சாமி கோயிலுக்கு ஃபேமிலியோடு நாங்கள் போயிருந்தோம். போகிறதா சொன்னேன்ல, நீங்கள் தான் சொன்னால் செய்கிறதில்ல, நான் சொன்னால் செஞ்சுருவேன். போய் பார்த்தா கோயில் வழக்கம் போல் திறக்கிறாங்க, வந்துடுறாங்க, எல்லாம் நடக்குது. ஆனால் கோயிலை சுற்றி கூட்டி பெருக்கி 15 நாள் இருக்கும். ஆமாம், கூட்டி பெருக்கி 15 நாளைக்கு மேலே இருக்கும். இதை எப்படி எல்லாரும் செஞ்சால் தானே இதை செய்ய முடியும்? யாரோ ஒருத்தர் எப்படி செய்வாங்க? இது யார் வேணாலும் செய்யலாம். சாமி கும்பிட வர்றவங்க கூட சாமி அருளை அள்ளிட்டு மூட்டை கட்டுறதுல தான் இருக்கிறோம். வரணும், அருள் வாங்கணும், சிவன் அருள் முருகன் அருள் வாங்கணும். ஆனால் சாமிக்கு என்ன செய்யக்கூடாது? கூட்டக்கூடாது, பெருக்கக்கூடாது. அப்படி தான் பக்தர்கள் இருக்காங்க. இப்போ அந்த கோயிலுக்கு 100கணக்கான பக்தருங்கிறாங்க, ஒரு பக்தன் கூட அதை செய்யலையே. இப்போ நான் நினச்சேன் நம்ம உழவாரம் மன்ற ஏதோ தொடர்பு கொண்டாகுது, போய் செய்ய சொல்லலாம் அப்படின்னு யோசித்தேன். அந்த நினைப்பே போதுமானது தான். எனக்கு அவ்வளோ சங்கடமாக இருந்துச்சு. அப்போ அதனால தான் அவர் ஒரு வார்த்தை போட்டார், தொழில்கள் வேறு, பணியுடை தொழில்கள் வேறு. புரியுதா? பாடும் பணியே பணியாய் அருள்வாய், அருணகிரியார் சொல்கிறாரு. பாடுறத ஒரு பணினார், தொழிலும் அதில் சேர்ந்துருக்குங்கிறார். பணியும் சேர்ந்துருக்குது, தொழிலும் சேர்ந்துருக்கு. தொழிலுங்கிறதுக்கு பணிக்கு நிறைய வேறுபாடு இருக்குது. புரியுதா? தொழிலுங்கிறது அதுவே வேலையாக இருக்குது. காத்தல் உன தொழிலே, இதில் சித்தாந்தத்தில் வருதுன்னு நினைக்கிறேன், சிவஞான போதத்தில். அடியார்களை காக்கிறது உன்னுடைய தொழிலுங்கிறாரு. என்ன சாஸ்திரம் சொல்லுது, தொழில். நீங்கள் தொழிலுக்கு தொழில் என்ன அப்படின்னு கேட்டால் நீங்கள் கண்டதெல்லாம் சொல்ல முடியாது. உங்களுக்கு தொழில் என்னன்னு கேட்டால் கண்டதெல்லாம் சொல்ல முடியாது. ஏதோ ஒன்று தான் சொல்லும். டீச்சர் தொழில் வேலை பார்க்குறேன், பேங்குக்கு வேலைக்கு போகிறேன், கூலி வேலைக்கு போகிறேன். தொழிலுங்கிறது மாற்றி மாற்றி சொல்லக்கூடாது. அது மட்டுமல்ல, அது நிரந்தரமானது. அது மட்டுமல்ல, அது கால கட்டுப்பாடு உடையது. நீங்கள் தாலுகா ஆஃபீஸ்னால் குறிப்பிட்ட டைமுக்கு போய் குறிப்பிட்ட டைம் வர்றது. பணி வேறு, தொழில் வேறு. பணிக்கு என்ன சிறப்போ அதே சிறப்பு எதுக்கும் உண்டு, தொழிலுக்கும் உண்டு. பணி வேறு, தொழில் வேறு. நீங்கள் போண்டா விற்றா கூட உங்கள் கடை இத்தனை மணிக்கு திறந்திருக்கோம், இத்தனை மணிக்கு மூடிடுவாங்கங்கிறது யாருக்கு தெரியணும்? அப்போ அதில் டைம் இருக்குது, அதில் டைம் இருக்குது, டே பை டே இருக்குது, எல்லாமே இருக்குது. அழகானவர் இப்படி ஒரு வரி திருமுறையிலே கிடையாது. பணியுடை தொழில்கள்னார். அதாவது அதுதான் இறைவனுக்கு இப்போ நான் செய்கிறது பணினா இது மட்டுமே போதாதுன்னு அர்த்தம். இப்போ என்ன மாதிரி பேசுகிறவங்க கோயிலுக்கு வேலை செய்கிறவங்களா மாறணும். ஒரு கோயில் சுத்தம் இல்லைன்னா, ஒரு கோலம் போடலைன்னா ஆம்பளை பொம்பளைன்னு பார்க்காம அந்த கோலத்தை போட ரெடியாக இருக்கணும். புல் வளர்ந்து கிடக்க வெட்ட ரெடியாக இருக்குது. அதே புல் வெட்டுறவங்க புல் வெட்டினா போதும், பாடம் படிக்க ரெடியாக இருக்கணும். கோயில் சம்மந்தப்பட்ட எல்லாம்னு அர்த்தம். கோவில் சம்மந்தப்பட்ட மென்பகுதி என்னது, வன்பகுதினா கொஞ்சம் வலுவான பணிகள், ரெண்டுக்குமே தயாராக இருக்கணும். கோயில் சம்மந்தப்பட்ட மென்மையான பணிகளுக்கும் ரெடியாக இருக்கணும், கோயில் சம்மந்தப்பட்ட கடும் உழைப்புக்கும் தயாராக இருக்கணும். அதை செய்தவங்க தான் இந்த 3லிருந்து விடுபட முடியும். உடம்பு, பிறவி, பற்று, இதிலிருந்து விடுபட முடியும். இப்போ நமக்கு சாஸ்திரமும் அதைத்தான் சொல்லுது. அதாவது சரியகிரிய யோகங்களை செய்ய தான் இருவினை ஒப்பு வரும்னு சொல்லுது. இருவினை ஒப்பு மலபரிபாகம் சத்தினிபாதம் எப்போ வரும்? சரியகிரிய யோகம் செய்ய தான் வரும். இந்த சரியகிரிய யோகத்தில் எல்லாமே அடங்கிடும். பேனாவை அப்படியே குத்தி வச்சுட்டு நின்றுட்டுருக்கா, என்ன எழுதியிருக்கான்னு பாருங்கள், ஒன்றும் எழுதலை. பேனாவை அப்படியே வச்சுக்கிட்டு, இவன் சிவாஜி கணேசன் சாகிறதுக்கு இவன் தான் காரணங்க.
சிவாஜி கணேசன் வந்து நான் செத்துடுறேன் அப்படின்னாரு. ஏன்னு கேட்டாங்க. எனக்கு பின்னால் நிறைய பேர் வந்து பயங்கரமாக நடிப்பாங்க, யாரை மாதிரி நடிக்க முடியாது, அவங்கள மாதிரி என்னால் நடிக்கும் போது நான் முன்னாலே செத்துறேன்னு செத்துட்டார். நான் பள்ளிக்கூடத்தில் சொல்லுவேன் பசங்களை பார்த்து, சிவாஜி கணேசன் சாகிறதுக்கு வந்தாங்க காரணம். நான் படிக்கும்போது கடைசி பெஞ்சில் ஒருத்தன் உட்காந்து பயங்கரமாக எழுதிக்கிட்டே இருப்பான். எங்கள் சித்தப்பாவை தான் எனக்கு வாத்தியார். அவர் தான் இந்த மாதிரி எல்லாரையும் கவனிக்கிறதுக்கெல்லாம் கற்றுக் கொடுத்தவர். சின்ன சின்ன விஷயங்களை கூட கவனிக்கணும். அவர் வந்து அந்த லாங் சைடில் 70-80 பேர் இருப்போம். இவன் எழுதுகிற ஸ்பீடில் அவருக்கு மேலே சந்தேகம் வந்துட்டு, அவன் எழுதுகிற பேனா வச்சு எழுதின மாதிரி தெரியலையே அப்படின்னு கடைசியில் வந்து பார்த்தா பேனால நிற்பே இல்லை. இங்கும் கிடையாது நிற்பும் கிடையாது. அந்த கட்டை மட்டும் இருக்கும் பாருங்க, கட்டையை வச்சு ரன்னிங்கில் சும்மா வாடு எழுதிட்டு, அதே மாதிரி பேனா வச்ச இடத்துல எழுதி இவன் தானே இனி இதெல்லாம் எடுத்து கொண்டு போகணும். என்ன சொல்கிறீங்க? அடுத்த தலைமுறையெல்லாம் கொஞ்சம் இவன் வயசுக்கு அதிகம், அது பெரிய விஷயம் கிடையாது. வயசுக்கு அதிகங்கிறது பெருசு கிடையாது. வேலைக்கு வந்தால் வயசானா என்னென்ன. இவர் விஜய் இப்போ முதலும் பதவியே இருக்கிறவர் இதுக்கு முன்னால் உள்ள எல்லா அரசியல்வாதிகளுடைய பெர்சன்டேஜும் தகர்த்துருக்கிறாரு. எல்லாருமே இவரை விட வயசில் பெரிய வயசுலாம் இங்கே சொல்லக்கூடாது, சொன்னால் வளர முடியாது. என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் இந்த ஃபீல்டுக்கு சரியாக இறங்கும்போது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. 8ஆம் வகுப்பு படிக்கும்போது பைக்குள்ளே சாமி படம் வச்சுருப்பேன். படித்தது கிறிஸ்டின் ஸ்கூலு. நிறைய குரோட்டன் செடிகள் இருக்கும். ஃப்ரீயாக இருக்கிற டைமில் அதுக்குள்ளே போய் மணலை கூட்டி வச்சு அதில் அந்த சாமி படத்தை வச்சு பூ வச்சு அந்த சாமியை கும்பிடுவோம். 13 வயசில் நல்லா ஞாபகம் இருக்குது. ஒரு பையன் என் கூட படித்தான். எங்களுக்கும் யாதவ குலத்தவருக்கும் ஒரே கோயில் எங்கள் ஊரில், இப்போவும் அதான் நடைமுறை. அம்பாள் கோயில். எங்களுக்கும் யாதவ கோனாருக்கும் ஒரே கோயில். அந்த கணபதி, அந்த பையன் பேர் நல்லா ஞாபகம் வருது. அவனும் நானும் அந்த கிறிஸ்டின் ஸ்கூலில் சூப்பராக இருக்குது. ஆமாம், ஐயோ சூப்பராக இருக்குது. ஆமாம் போய் வரைஞ்சிக்கப்போ. அந்த வந்து எங்கள் ஊரில் திருவிழா நடக்கும்போது அவங்க லீவ் விட மாட்டாங்கல்ல, அவங்களுக்கு தேவையில்லைல்ல, நாங்கள் அடிப்பாங்க. அதேமாரி நானும் இவனும் ஓடிடுவோம். எத்தனை வயசில்? 8ஆம் படிக்கும்போது. அந்த ஸ்கூலே 8 வரைக்கும் தான் இருந்தது. இப்போ நான் என்னுடைய வாழ்க்கையை திரும்பி பார்த்தா இதெல்லாம் ஞாபகம் வருது. புரியுதா? அதுக்காக ஞாபகம் வருதுன்னு பாட்டு பாட முடியாது, ஞாபகம் வருது. திடீர்னு வரல எனக்கு பக்தி, அதுக்கு சொல்கிறேன். பக்திங்கிறது எப்போ வரல, இன்னும் சொல்ல போனால் நான் போன அந்த கோயில் பற்றியெல்லாம் சொல்லியிருக்கேன்ல, எங்கள் அப்பா கோயிலுக்கு தோளில் வச்சு கூப்பிட்டு போவார். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 5 வயசுக்கு முந்தைய கோயிலுக்கு கூப்பிட்டு போனதில்லை. வயசெல்லாம் இங்கே சொல்லவே கூடாது. குறைஞ்ச வயசில் வர்றவங்கள அப்படி சொல்லி நம்ம வந்து அவங்கள வந்து அவங்க நீ குறைஞ்ச வயசுலேயே வந்துட்டாங்கன்னா கடைசியில் கிழவன் ஆயிடுவான். அப்படி தான் ஏற்கனவே நிறைய பேர் குட்டிச்சவராக போனது. ஆமாம், குறைஞ்ச வயசில் வந்து நீ சைவம் பண்ணுறேன்னு சொல்லி அது சொல்லவே கூடாது. வந்தால் எல்லாரும் ஒரே சமம் தான். சரியா? அதனால் இதை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணணும். நான் வந்து 6 வருஷம் ஒரு குருக்கிட்ட பகவத்கீதை கேட்டேன். 6 வருஷம் பகவத்கீதையும் உபனிஷத்தும் படித்தேன். வர்ற புதன்கிழமை நம்ம ஊரில் ஒரு வேதாந்த வகுப்பு தொடங்குறாங்க. அது நான் அதில் ஏற்கனவே மாணவராக இருந்ததுனால எனக்கு அழைப்பு பத்திரிக்கை அடிச்சுட்டு இருக்காங்க. ஒரு வகுப்பு தொடங்குறாங்க. நம்ம ஊரில் ஒரு டாக்டரும் ஒரு ஒய்ஃபும் சேர்ந்து தொடங்குறாங்க. அதுக்கு சிறப்பு விருந்தினராக கூப்பிட்ருக்காங்க. போகிறேன். அந்த குரு எடுத்த பாட நோட்ஸ் எங்கள் வீட்டில் இன்னும் இருக்குது. 3000 பக்கம். அதில் வந்து குரு இருமினார் அப்படின்னா ப்ராக்கெட்டில் இருமினார்ன்னு இருக்கும். பாடம் எடுக்கும்போது இருமுனாங்கன்னா அப்போ தான் நான் அதில் லைவில் இருக்க ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி. இப்போது அந்த டைரியெல்லாம் எங்கள் வீட்டில் இருக்குது. ஆமாம், நானும் என் பையனை ஒரு நாள் உட்காந்து எல்லாம் டோட்டல் போட்டு பார்த்தா எடுத்த நோட்ஸ் பக்கம் இவ்வளவு 3000 பக்கம். இவன் இவ்வளவு நாள் எடுத்தது 3 பக்கத்தை வச்சு இந்த நோட்டை தானுங்க 5 வருஷமாக கொண்டு வரான். ஆமாம், பாடத்தை பாருங்க. அதனால் இந்த மந்திரம் மூலமாக முடிவுரையில் அவ்வளோ அழகான ஒரு வரியை வச்சார். பணிவுடை தொழில்கள் பூண்டு. எவ்வளோ அழகான வரி. இந்த ஒரு வரியே நமக்கு பெரிய பாடம். அடுத்தும் திருமறை காட்டு பதிகம்தான். தேரையும் மேல்கள் தாவிங்கிற மந்திரம் நம்ம அடுத்த வகுப்பாக படிக்கணும். சரியா? அது ஏன் அவங்கள கவனிக்கிறேன்னா, பாடுறவங்க சோம்பேறி ஆயிடுவாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு பாடுறவங்களில் நிறையா